டயாலிசிஸ் பண்றப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு. 4 பேர் செத்தே போயிட்டாங்க. கேவலம் அங்க ஒரு பவர் பேக்கப் கூட இல்ல. சென்னை பெருங்குடியில் அமைந்துள்ள பிரபல மருத்துவமனையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட்டதால் நோயாளிகள் அவதிக்கு ஆளாகினர். தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவி வரும் நிலையில் மருத்துவமனையிலும் இதே நிலை ஏற்பட்டது. இதனால் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்கள் மூச்சுத் திணறலால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக ஆக்ஸிஜன் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்ட நோயாளிகள் கடும் பாதிப்புக்கு ஆளாகினர். ஒரு சில வார்டுகளில் டார்ச் லைட் வெளிச்சத்திலேயே சிகிச்சை அளிக்கும் நிலை உருவானது. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தைய பெருச்சாலி கடிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல மட்டும் தான். ஜனங்க நோயை பார்த்து பயப்படுறதை விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்து பயப்படுறாங்க. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த உடலை எலி கடித்ததாக கூறி சடலத்தை வாங்க உறவினர்கள் மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விஜயபுரத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜன் என்பவர் வீட்டிற்கு அருகே மர்மமாக உயிரிழந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் உடற்கூறு ஆய்வுக்காக போலீசார் அனுமதித்திருந்தனர். பிணவரையில் சுற்றித் திரிந்த எலிகள் சடலத்தின் காலில் எலும்பு தெரியும் வரையில் கடித்து குதறியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.